அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு இதை எழுதும் பொழுது அவங்க இதை எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை செயல்பட்டது. நற்செய்தி அப்படின்னாலே நம்ம என்ன யோசிப்போம்? இப்போ உள்ள காலத்துலலாம் ரொம்ப வித்தியாசமா மாறிடுச்சு. இப்போ நற்செய்தி அப்படின்னா அதுக்கு வேற சிம்பிள் யூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல ஒரு நற்செய்தி சொல்லணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? முரசடிப்பாங்க. ஓகே, இந்த காலத்துல நியூஸ்ல வரும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். அதுக்கப்புறம் நியூஸ்ல நம்ம என்ன செய்வோம்? டிவியில கேட்போம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க போகிறேன். அது என்ன நற்செய்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதுல நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு இது ரொம்ப பெரிய காரியமா இது தோன்றல. இது என்னது? இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம தியானம் செய்யறோம். இம்மானுவேல் நம்ம கேட்டிருக்கிறோம், அநேக பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான் என்று சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிறோம். ஆனா இது என்ன? இந்த நற்செய்தி ஏன் அறிவிக்கப்பட்டது? ஏன் இதை நம்ம நற்செய்தி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு கதை மாதிரி கதை இல்லை, உண்மையா நடந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல நிறைய தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் எல்லாருமே ஒரு காலத்துல ரொம்ப அதிகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல மக்களுக்கு நல்ல ஒரு இப்போ ராஜா இருக்காருன்னா மக்களுக்கு இப்ப எந்த பிரச்சனைனாலும் என்ன செய்வாங்க? அவங்க ராஜா கிட்ட போயிடுவாங்க. ராஜா கிட்ட போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க? தீர்ப்பை வாங்கிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இருக்கும், சரி ராஜா நமக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்போ ஆவிக்குரிய பிரகாரமா இப்ப நம்ம ரொம்ப தாகத்தோட இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அடுத்து நமக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை அறிவிக்கிறதுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் இப்ப நமக்கு சரீரத்துல வியாதிகள் இருக்கு அப்படின்னா அதுக்காக நிறைய மருத்துவர்களும் காணப்பட்டாங்க. அப்படி இருந்த ஒரு காலம் மாறி திடீர்னு ஒரு காலம் வந்துச்சு. அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ மக்கள் என்ன செய்யறாங்க? இப்போ அவங்க ராஜா கிட்ட போக முடியாது, அவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்ய முடியாது? ராஜா கிட்ட போக முடியாது, ராஜா இல்லை அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பிரகாரமா நெக்ஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அது அறிவிக்கிறதுக்கும் யாருமே இல்லை. இப்போ சரீரத்துல நிறைய வியாதியோட இருக்காங்க, நிறைய பேர் மரண படுக்கையோட இருக்காங்க. அந்த காலத்துல மருத்துவர்களும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல இப்போ நமக்கு மருத்துவர்கள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, இப்போ பிரதான மந்திரி யாருமே இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நமக்கு இப்ப நாங்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த நற்செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? பகிர்ந்து கொள்றோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா, இந்த வேதம் நம்ம கையில கடந்து வரலன்னா நமக்கு தெரியாது. அப்ப இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க? நம்முடைய லைஃப்ல வந்தாங்க.
வந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, இப்போ நம்மலாம் ஆண்டவருக்குள்ள ஆயிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம அறிவிச்சிட்டு இருக்கோம், அப்படிதானே? அப்போ எப்படியோ ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் என்ன செய்யுது மக்களுக்கு இந்த காலத்துல இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத காலம், யாருடைய உதவி இல்லை, யாருடைய வழிகாட்டுதல் இல்லை, யாருடைய ஆலோசனை எதுவுமே இல்லாத ஒரு காலம், ஒரு இருண்ட காலமா காணப்பட்டுச்சு. அந்த நாட்கள் பார்க்கும்போது ஃபுல்லா இருண்டு, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருள். சரீர பிரகாரமா அவங்க சுகமா இருக்காங்கன்னா அதுலயும் இல்லை, அதுலயும் இருள் தான் காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதான் நம்ம 22வது வசனத்துல வாசிக்கும் போது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்பதான் இந்த நற்செய்தி அறிவிக்காங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலம், இப்போ நான் சொன்ன காலத்துல ராஜாக்கள் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, மருத்துவர்கள் யாருமே இல்லாத ஒரு காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரம் எழும்புது. அதுதான் என்ன அப்படின்னா ரோம ஆட்சி. ரோமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களா காணப்பட்டாங்க. இந்த ரோமர்களை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப புதுசா தெரியுது. இப்ப நமக்கு இப்ப புதுசா ஒருத்தவங்க ஆட்சியில வராங்க, அவங்க ரொம்ப கொடூரமா இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளால தாங்க முடியாது, அப்படித்தானே? நம்ம என்ன செய்வோம், அது நமக்கு ஒரு பெரிய துர்ச்செய்தி மாதிரி. இப்ப அந்த மாதிரி ஒரு காலம், அந்த ரோமர்கள் மக்களை அடிமைப்படுத்தின காலம், அது இருளில் நிறைந்த ஒரு காலம். இந்த ரோமர்கள் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட அதிகாரத்துல இருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த ராஜாக்கள், அந்த ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்துல மக்களுக்கு என்ன இருக்கும், இருள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் வியாதியோட இருந்திருப்பாங்க. எதுவுமே இல்லாதனால அவங்க தாகத்தோட அழிஞ்சிருப்பாங்க, பசியோட அழிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துக்கு வந்தாங்க. யாருமே பார்க்கல, யாருமே அந்த மக்களுடைய கூக்குரலை யாருமே கண்டுகொள்ளல. அந்த மக்களுடைய கூக்குரலை கேட்பதற்கு ராஜாக்கள் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, அதுக்கப்புறம் மருத்துவர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான், அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்துலதான் யார் பிறந்தா, இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. அதுதான் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம், கிறிஸ்துமஸ் நாளா நம்ம என்ன செய்யறோம், இயேசு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறந்தான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அவங்க எதற்காக பிறந்துட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறந்துட்டாங்க. அதை நம்ம வேதத்துல இருந்து நம்ம வாசகங்களை வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப நம்ம பார்க்க பொழுது ஒரு மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, இருள் நீக்க இயேசு பிறந்தார். இருளை நீக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இயேசு பிறக்கிறார். 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், இருள் நீப்பதற்காக இயேசு பிறந்தார். அதான் நம்ம வாசிக்கிறோம், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் சொன்னேன், எப்படிப்பட்ட அது காலம், யாருமே இல்லை, ஒரு இருள் சூழ்ந்த அந்த காலத்துல இங்க என்ன செய்யுது, ஒரு வெளிச்சம் கடந்து வருது. இப்ப இந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், நமக்கு கண்ணு இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாமே இருட்டா இருக்கு, இருள் சூழ்ந்து இருக்கு. நமக்கு இப்ப நீங்க இங்க இருந்து அந்த வாசலுக்கு போயிட்டு அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நம்மளால முடியுமா, முடியாது. எதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நமக்கு நல்ல கால்கள் இருந்து, கைகள் இருந்து, எல்லாமே இருந்தாலும், கண்கள் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது. இருள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம சரீரத்துல நமக்கு நல்ல கை கால் எல்லாமே இருக்கு, ஆனா சரீரத்துல ஒரு வியாதி, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் அதுவும் என்னதான், ஒரு இருள் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல இருட்டு இருக்குன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதே இது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிரும், இந்த இடத்துல
வெளிச்சம் வந்துடும். அப்படிதானே? அப்போ இப்படிப்பட்ட இந்த இருட்டை அதுக்கு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய குடும்பத்துல இருள் சூழ்ந்து காணப்படலாம், வியாதியோட இருக்கலாம், கடன் பிரச்சனையோட இருக்கலாம், எந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்கு? இருளா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒளி நமக்கு என்ன செய்யணும்? தேவை. அப்படிதானே? அந்த ஒளி நமக்கு தேவை. இந்த ஒளியை நீக்குவதற்காக தான் இப்ப யாரு பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பெரிய வெளிச்சத்தை காண்கிறாங்க. அடுத்து நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இப்போ ஏசாயா 9வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். அந்த தீர்க்க தரிசனம் அவங்க தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒருத்தர் வர போறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, ராஜா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, தீர்க்கதரிசி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வாழ்க்கைக்குள்ள இருண்டு காணப்படுது, நீங்க கவலைப்படாதீங்க, ஒருத்தர் வர போறாரு, அவரு இருளை வெளிச்சமாக்க கூடியவரா ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, வந்துட்டு இருக்காரு, வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிச்சாங்க. இது எங்க நிறைவேறுது? புதிய ஏற்பாடுல மத்தேயு 4வது அதிகாரத்துல இப்ப நம்ம வாசித்தது அந்த இடத்துல என்ன செய்யுது? நிறைவேறுது. அடுத்து நம்ம வாசிக்கலாம் லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்க எது வாசிக்கிறீங்க? லூக்கா 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 7-8. ஓகே, வாசிங்க. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஓகே போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல யாரும் வராங்க? எலிசபெத்தும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இருள் மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுது. இப்படியே நம்ம அந்த காலத்துல உண்மையா வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது என்னது காணப்படுது? இருள் காணப்பட்டுட்டே தான் இருந்துச்சு. அப்படிதானே? அடுத்து நம்ம வாசிக்கலாம் யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்ததா? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் என்னது? ஒளி, மெய்யான ஒளி. அந்த ஒளி என்ன செய்தான்? இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதை நம்ம பார்க்கிறோம். அந்த இருள் காணப்பட்ட அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? ஒளியா பிறக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம்? அதுக்குதான் நம்ம சொல்றோம், இருள் நீக்க இயேசு பிறந்தார். இருள் சூழப்பட்ட அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மக்களுடைய அவங்களுக்கு சரீர பிரகாரமான சுகத்தை அளிப்பதற்காக, அதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல இருந்திருக்கலாம். இப்ப நம்ம எலிசபெத் அவங்களுடைய லைஃப்லயே பார்க்கும்போது அவங்களுக்கும் எத்தனையோ வருட காலமாக குழந்தை இல்லாம இருந்து காணப்பட்டுச்சு. அவங்களும் ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவங்க தான், ஆனாலும் அவங்களுடைய லைஃப்லயும் ஒரு இருள் காணப்பட்டுச்சு. இப்படி அந்த காலத்துல வாழ்ந்த ஒவ்வொருவருடைய லைஃப்லயும் நம்ம பார்க்கும்போது இருள் காணப்பட்டுச்சு, கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த ஒளி கடந்து வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம் மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய லைஃப்லயும் இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல உள்ள மக்களுடைய ஜனங்களை இருளை நீக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தாங்களா? இல்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய லைஃப்ல என்ன செய்யறாங்க?
இந்த இருளை நீக்கக்கூடிய ஒளியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் காணப்படலாம். இருள வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கலாம். இப்ப நமக்குள்ள இந்த இயேசு இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் கடந்து போகிறோமோ அந்த இருள் எல்லாம் என்ன செய்யும், நீங்கும். இருள் எல்லாம் விலகி போகும். அப்படிதானே? அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த ஒளிய, அதான் உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப அந்த வேதத்தை வாசிக்க 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 இந்த ஒளியானது என்ன செய்யும், இந்த வேத வார்த்தை என்னதான் இருக்குது, ஒளியா இருக்கிறது. அப்படிதானே? அப்ப அந்த ஒளி, அந்த வேதத்தை வாசிக்க 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 என்ன செய்யும், நமக்குள்ள இந்த ஒளி வந்து கடந்து வரும். இந்த ஒளி இப்ப நம்ம என்ன செய்யறோம், அதான் ஏசாயா 60வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சரி, இதுல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இடத்துல என்ன செய்யணும், அந்த வெளிச்சம் காணப்படணும். இந்த இயேசு கிறிஸ்து இருளை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தது மாத்திரம் அல்ல, அந்த ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நான் மட்டும் ஒளியா இல்ல, நீங்களும் இப்ப என்ன செய்றீங்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, மங்கி எறிகிற திரி மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம இருந்தாலும் நம்ம அந்த மங்கி எறிகிற திரியையும் அவர் அணைக்க மாட்டார். நம்ம மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒளி வந்து, ஒளியின் இடத்திற்கு யார் வருவாங்களாம், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இது நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து எங்க பிறந்தாங்க, மாட்டு தொழுவத்தில், அதாவது யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அந்த காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது மெய்ப்பர்கள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவங்க நம்ம சொல்றோம். மெய்ப்பர்கள் எல்லாரையுமே அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப கீழே, அதாவது கீழ் ஜாதி மாதிரி என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க. அது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போவும் எருசலேம்ல நம்ம பார்க்கும் பொழுது, எருசலேமுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது, என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு நம்ம உள்ள நுழையிறோம் எருசலேமுக்குள்ள. ஆனா எருசலேமுக்கு உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த மெய்ப்பர்களுடைய வீடும் காணப்படாது. யாருடைய வீடுமே, மெய்ப்பர்களுடைய வீடு எருசலேமுக்கு உள்ள என்ன செய்யாது, அது இருக்காது. அந்த மெய்ப்பர்களுடைய வீடு எங்க காணப்படுமா, நம்ம எருசலேமுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அந்த சைடு மலை பகுதிகள்ல, யாருமே காணாத ஒரு சைட்ல, அதாவது என்ன சொல்றது, மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் மெய்ப்பர்களுடைய வீடு இப்பவும் என்ன செய்து காணப்படுது. அதான் இப்போ ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த மெய்ப்பர்களுடைய வீடு வந்து என்ன செய்யலாம், பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்திருப்பாங்கிற சிச்சுவேஷன் அந்த வீடை பார்க்கும்போது என்ன செய்யலாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், எருசலேம்ல எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, இந்த மெய்ப்பர்களை கண்டுகொள்ள. அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, அவங்களும் யூதர்களா தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டுச்சு, இருள் நிறைந்து காணப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கும் ஒரு நற்செய்தியை, அவங்கள வந்து மனிதர்கள் காணலான்னு, ஆனா என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து கண்டு கொண்டாங்க. அடுத்து நம்ம வாசிக்கலாம். அடுத்த 2வது பகுதியா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இருள் நீக்க இயேசு பிறந்தார். அடுத்து மருள் போக்க இயேசு பிறந்தார். மருள் அப்படின்னா பயம், பயத்தை போக்குவதற்காக இயேசு பிறந்தார். அந்த காலத்துல பார்க்கும்போது ரோமர் அதிகாரிகள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தனால மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப பயத்தோட காணப்பட்டாங்க. வரி செலுத்தணும் அவங்களுக்கு, ஆனா வரி செலுத்துறதுக்கு சரியான பணம் அவங்க கிட்ட இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்ட லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் போது அவங்களுக்கு ஒரே பயம். அவங்க கேட்ட டைமுக்கு என்ன செய்யணும், கொடுத்து முடிக்கணும். இப்ப நம்ம பார்க்கும்போது யார்கிட்டயாவது ஒருத்தர் நம்ம கடன் வாங்கியிருந்தோம், வாங்கும்போது என்ன செஞ்சிருந்தோம், சந்தோஷமா வாங்கியிருந்தோம். ஆனா என்ன செய்யும், போக நாட்கள் போக 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 நம்ம
அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா நமக்கு என்ன ஆயிருது? தன்னை போல என்ன செஞ்சிரும்? பயம் வந்துடும். சும்மா வரும். அவங்கள பார்த்தா என்ன செய்யும்? பயம் வரும். இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த காலத்துல ரோமர்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன செய்யுது? பயம். அதாவது அதிகாரிகளை பார்க்கும் பொழுது பயம் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் நாளைக்காக என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயம் காணப்பட்டுச்சு. இன்னும் நம்ம புதிய ஏற்பாடுகள் வாசிக்கும் போது அந்த காலத்துல நிறைய அசுத்த ஆவிகள் என்ன செஞ்சது? காணப்பட்டுச்சு. இப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதுக்காக என்ன செஞ்சாங்க? ரொம்ப பயந்தாங்க. ஐயோ பேய் இருக்குது, இந்த இவனுக்குள்ள சாத்தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. அந்த ஆவியை பார்த்து என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயம் காணப்பட்டுச்சு. அந்த காலத்துல ஒரு தூதர்களை பார்த்தாலோ இல்லைன்னா ஒரு புதுசா அதாவது இப்போ என்ன சொல்றது, இப்போ மந்திரவாதிகள் அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப பயப்படக்கூடிய காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த பயத்தை போக்குவதற்காக என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க. வாசிக்கலாம் லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. பாருங்க, யாருமே இல்லாத அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல, பயம் சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த நேரத்துல இப்ப யார் வரா? தேவதூதர் வராங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம அதை வாசிக்கும் போது எவ்வளவு நம்ம சாதாரணமா வாசிக்கும், தூதர் வந்தாரு, வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல யாருமே இந்த ஒரு தூதர் மாதிரி இந்த ஆவியில ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு காலத்துல என்ன செய்யறாங்க? தூதர் வந்து சொல்றாங்க, நீ பயப்படாத, வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அடுத்து வாசிக்கலாம் லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாள். நம்ம பார்க்கும் பொழுது இங்க மரியாள் காணப்படுறாங்க. இப்ப அதே இடத்துலதான் யாரும் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் எருசலேம்ல தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கா? மரியாளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன செய்யறது? அவங்களும் எதற்காக மரியாதை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்காங்க. என்ன சொல்றாங்க? நடக்க முடியாத ஒரு செய்தியை என்ன செய்ய போறாங்க? நடக்கக்கூடாத, அது நடக்காது, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த அறிவிக்க போறாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இப்போ இந்த காலத்துல இப்ப நான் வந்துட்டு இப்ப யாரோ மரிச்சவங்களை நீங்க கொண்டு வந்து போட்டிருக்கோம். நம்ம இப்ப நான் சொல்றேன் மரித்தவங்க உயிரோடு எழும்புவாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவோமா? சும்மா நம்புவோமா? நம்ம நம்பவே மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? சாத்தியமே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கும்? நம்ம நம்ப மாட்டோம், அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், சாத்தியமே இல்லை. நம்ம இப்ப நான் சொல்றேன், ஏசு உங்களுக்கு வியாதியை குணமாக்குவாரு, ஏசு உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குவாங்க, ஏசு உங்களுக்கு என்ன செய்யறாங்க? உங்கள் சரீர பலவீனம் என்ன வியாதி இருந்தாலும் விடுதலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கட்டும், வீட்டுல பிரச்சனைகள் இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பங்கள் ரசிக்கப்படாமல் இருக்கும், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து காணப்பட்டாலும், இப்ப நான் சொல்றேன் இயேசு இதுல இருந்தெல்லாம் விடுதலை தருவாங்க. நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். ஆனா நம்ம அதை நம்புறோமா? நம்ப மாட்டோம். அதை ஏதாவது நினைக்கும் போது ஏதோ ஒரு பயம் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். அது எப்படி நடக்கும்? இங்க நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் அந்த மரியாதை என்ன செய்யறாங்க? காணப்படும். அது எப்படி சாத்தியம்? ஆனா அவங்க என்ன செய்யல? ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகளாக, அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்துல என்ன செய்யறாங்க? இவங்க கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக காணப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன? அடுத்து வாசிங்க 31வது வசனம். இதோ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இப்படிலாம் அவங்களுக்கு நற்செய்தி சொல்லும் போது இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? பயம் உண்டாயிருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் மரியாதை போய் சந்திக்கும் போதே தூதர் என்ன சொல்றாங்க? பயப்படாதே. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் போது லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
லூக்கா 2வது அதிகாரம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதை யாரை பார்த்து சொல்றாங்க? மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? சகரியாவை பார்த்து சொல்றாங்க பயப்படாத. இவங்கெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில கிருபை பெற்றவங்களா காணப்படுறாங்க. அப்போ இவங்க கிட்ட போறாங்க, இவங்களும் பயந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் சகரியாவுக்கு போய் சொல்றாங்க, நெக்ஸ்ட் மரியாளுக்கு சொல்றாங்க, கடைசியில் நம்ம பார்க்கும்போது மெய்ப்பர்களுக்கு போய் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப பாருங்க, மெய்ப்பர்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? யாருமே இப்ப இந்த ஜனங்கள் யாருமே இவங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்ப இதுக்குள்ளதான் இப்ப எருசலேம் இருக்கு அப்படின்னா இந்த ஜனங்கள் யாரும் அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அந்த மெய்ப்பர்கள் இந்த இந்த எருசலேம் மக்களை விட்டு ரொம்ப தூரமா காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த யாருக்கிட்ட போறா? மெய்ப்பர்களுக்கு போய் அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுது. இவங்க போய் யாரும் சொல்லல. ஆனா மெய்ப்பர்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த அந்த மக்களுக்கு என்ன ஆகுது? நற்செய்தி அறிவிக்கப்படுது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவின் நிமித்தமா அவங்க என்ன செய்யறாங்க? இவங்களுடைய பயம் நீங்குது. இப்ப என்ன செய்யறாங்க? எருசலேமுக்குள்ள கடந்து போறாங்க. எருசலேமுக்குள்ள கடந்து போனது மட்டுமல்லாம இயேசுவையே போய் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. சரி, முதலாவது நம்ம பார்த்தோம் இருள் நீக்கிறதுக்காக இயேசு பிறந்தார். இரண்டாவது மருள் போக்க, அதாவது பயம் போக்க இயேசு பிறந்தார். அடுத்தது மூன்றாவது காரியமாக அருள் அளிக்க இயேசு பிறந்தார். அருள்னா கிருபையை கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். அடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 28-30வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே, பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மரியாளுடைய லைஃப்ல மரியாளுடைய லைஃப்பை பத்தி நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொன்னேன். இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது இவங்களுக்கு கடவுளுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம இந்தியாவுல இருக்கிறோம், அப்படிதானே? இந்த இந்தியாவுல இயேசு வந்து பிறக்கல, அப்படிதானே? இயேசு எங்க இந்தியாவுல வந்து பிறந்தாங்களா? இல்ல, இயேசு இந்தியாவுல வந்து பிறக்கல. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிறந்தாங்களா? பிறக்கல. தமிழ்நாட்டுல வந்து பிறக்கல. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பிறந்தாங்களா? இல்ல. ஆனா எதனால நம்ம அவரை அறிஞ்சு கொள்றோம்? அவருடைய கிருபையினால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எல்லாருக்கும் அவரை அறியக்கூடிய பாக்கியம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த நற்செய்தி இங்க வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கடந்து வந்திருக்கு, அப்படிதானே? அப்போ அந்த கிருபையினால நம்ம என்ன செய்யறோம்? அந்த கிருபையினால நம்ம அந்த நற்செய்தி நமக்கு சொந்தமாக இப்போ அதான் நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்த மரியாளுக்கு கிருபை கடந்து போச்சு. இப்போ நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். மரியாதை போல ஒருவேளை நம்ம இருந்துட்டு இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கும் கிருபை என்ன செய்து கடந்து வருது. அடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த கிருபை எப்படி கிடைக்குது? மரியாளுக்கு எப்படி கிடைச்சது? அவங்களுடைய தாழ்மை. அவங்க சொல்றாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை. அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது என்னுடைய லைஃப்ல அப்படியே என்ன செய்யட்டும், ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? தன்னை தானே தாழ்த்துறாங்க. அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறது? இந்த கிருபை அளிக்கப்படுகிறது. அடுத்து யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. போதும். ஓகே, நெக்ஸ்ட் வாசிங்க.
ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான கிருபை என்ன செய்யறாங்க, நமக்கு அளிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, தகுதி இல்லாத என்மேல் என் கிருபையா இருங்க, தகுதி இல்லாத என்மேல் இரக்கமா இருங்க அப்படின்னு நம்ம அவரை சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, நம்ம இடத்துல கடந்து வருவாங்க. அடுத்து நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், இகழ்வோரை அவர் இகழ்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த நாள்ல கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த நாள்ல நான் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி இப்ப அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்ப நம்ம இந்த காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த காலத்துல ஃபுல்லா இருள் காணப்படுது. இருள் எப்படி காணப்படுது? இந்த இருட்டு கிடையாது, நம்முடைய குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல இல்லைன்னா நம்முடைய சரீரத்துக்குள்ள என்ன செய்யுது, இருள் காணப்படுது. நம்முடைய சரீரத்துக்குள்ள வியாதி இருக்கலாம், அது ஒரு இருள் மாதிரி காணப்படுது. நம்ம வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம், அது ஒரு இருள் மாதிரி காணப்படுது. அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், இருள் மாதிரி காணப்படலாம். ஆனா அப்படிப்பட்ட இருள் காணப்படக்கூடிய அந்த இடத்துல வெளிச்சமாக யார் இந்த நாள்ல கடந்து வந்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து நமக்காக கடந்து வந்திருக்கிறாங்க. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து வர்றனால இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்ம நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்றோமோ, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், வந்து என்னுடைய உள்ளத்துல என்ன செஞ்சிருங்க, பிறந்துருங்க. என்ன சொல்லணும், அந்த நாள்ல நீங்க பெத்லகேம்ல மட்டும் பிறந்தீங்க, அந்த நாள்ல அங்க பிறந்தீங்க, அதனால அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இருள்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இன்னைக்கு நானும் அதை நம்புறேன். என்னுடைய வாழ்க்கையில இருள் காணப்படுது, என்னுடைய சரீரத்திலையும் வியாதி மூலமா ஃபுல்லா நான் இருள் அடைஞ்சு காணப்படுறேன். நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில இருள் மாதிரி காணப்படுது. இப்படியே என்னுடைய லைஃப்ல எல்லாமே இருள் மாதிரி காணப்படுது. இப்போ நீங்க இந்த இருள் நிறைஞ்சிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருங்க, வந்து பிறந்துருங்க. நம்ம இன்றைக்கு என்ன சொல்லணும், இன்னைக்கு வந்து பிறந்துருங்க. இருள் நிறைந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வீட்டுல என்ன செஞ்சிருங்க, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல, அதுக்கப்புறம் எங்களுடைய ஊர்ல, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டுல, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்தியாவுல, எங்க உலகத்துல இருள் காணப்படக்கூடிய எல்லா இடத்துல என்ன செஞ்சீங்க, நீங்க வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவாக நீங்க என்ன செஞ்சிருங்க, வந்து பிறந்துருங்க. இன்னைக்கு நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம இருதயத்துல சொல்ல, இயேசுவே என் இருதயத்துல பிறந்துருங்க நம்ம சொல்லும் பொழுது, இந்த வெளிச்சம் நமக்குள்ள என்ன செஞ்சிரும், கடந்து வந்துடும். இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா, அதான் நான் சொன்னேன், இந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இப்போ ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு, அப்படிதானே? இந்த இருட்டு ஒரு சுவிட்சை போட்டுட்டானே என்ன செய்யுது, எல்லாமே வெளிச்சம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க இந்த இருளை பார்க்க முடியுமா? எங்க போகுது இருள், எங்க போகுது? அந்த வெளிச்சம் வரும்போது இருளை நம்ம பார்க்கவே முடியாது, அப்படிதானே? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருள் எந்த இடத்துல காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை நம்முடைய குடும்பத்துல காணப்பட்டாலும், இந்த வெளிச்சம், இந்த லைட் என்ன செய்யணும், நமக்கு வரணும். அதை நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும். அப்படின்னா நம்ம வாயை திறந்து என்ன செய்யணும், இயேசுவே என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய குடும்பத்துல வந்து என்ன செஞ்சிருங்க, பிறந்துருங்க. எங்க வீட்டுல ஃபுல்லா இருட்டா இருக்குப்பா, எல்லாமே இருக்கு, எங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நிம்மதிங்கிறது இல்லப்பா, இன்னும் இருள் நிறைந்து நாங்க என்ன செய்யறோம், காணப்படுறோம். எங்க சரீரத்துல எல்லா கைகள் கால்கள் எல்லா அவயவங்கள் இருக்கு, ஆனா இன்னும் நாங்க வியாதியோட என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வியாதி என்கிற இருள் என்ன காணப்படுது. நீங்க வந்து பிறந்துருங்க, நீங்க வந்து வெளிச்சம் வந்துட்டீங்கன்னா இருள் எல்லாம் போயிடும். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு காலத்துல, இருள் நிறைந்த இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, அவரை நோக்கி இப்போ நம்ம கூப்பிடும் போது நம்முடைய இருதயத்துல வந்து பிறக்கிறது நிமித்தமா என்ன ஆகுது, வெளிச்சம் வருது. அடுத்து பயம் போக்குவதற்காக என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. நமக்கு நம்முடைய லைஃப்ல நிறைய பயங்கள் காணப்படலாம். இப்ப நமக்கு மூத்தவங்க நம்ம யாரையாவது பார்க்கும்போது நமக்கு பயம் காணப்படலாம். நமக்கு பெரியவர்கள் கொஞ்சம் கூட, இப்ப கடன்காரங்கள் நம்ம பார்க்கும்போது நான் என்ன செய்யலாம்,
நமக்கு பயம் காணப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு பயத்தையும் போக்குவதற்காக என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் கிருபையை அளிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில பிறகுறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யலாம்? இந்த நாள்ல நம்முடைய இதயத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே என் உள்ளத்துல நீங்க பிறங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஒரு விசை கண்களை மூடி அவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். இருள் சூழ்ந்த இந்த லோகத்துல தகப்பனே இருள் நீக்கும்படியாகவும் பயத்தை போக்கும்படியாகவும் அருளை அளிப்பதற்கும்படியாகவும் நீங்க கடந்து வந்திருப்பீங்க தகப்பனே. இந்த நாள்ல எங்களுடைய இதயத்துல பிறந்தருளுங்க. இருள் காணப்படக்கூடிய எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய சரீரத்துல இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் இருள் காணப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க வந்து பிறந்தருளுங்க. வெளிச்சமாக நீங்க பிறந்தருளுங்க இயேசுவே. அப்பா, பயம் சூழ்ந்து காணப்படக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில பயத்தை போகக்கூடியவராக நீர் வந்து பிறந்தருளும். அந்த கிருபையை அளிக்கும்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்தருளும். தகப்பனே, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளும். அப்பா, நீங்க அவங்களுடைய லைஃப்லயும் எந்த நோக்கத்துக்காக அவங்க அந்த இடத்துல கடந்து வந்தாங்களோ, எந்த கஷ்டத்தோட எந்த பிரச்சனையோட அவங்க வந்திருந்தாலும் தகப்பனே, இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த நேரத்திலையும் வெளிச்சமாக நீங்க வந்து ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் பிறக்கும்படியாக கெஞ்சுகிறோம்ப்பா. மீதமுள்ள நேரங்களில் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.